ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜிஎக்ஸ் ஸ்டூடெண்ட் கிட் ஆப்பில் எப்படி சிஜிபிஏ அண்ட் இன்டர்னல் மார்க்ஸை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். லெட் மீ ஓப்பன் த ஆப். ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி ஷோ ஆகும். கீழே வந்து மார்க்ஸ்ன்னு நமக்கு ஒரு செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் டாப்பில் நம்மளோட சிஜிபிஏ இருக்கும். எத்தனை செமஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கிரெடிட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இங்கே ஷோ ஆகும். கீழே வந்து ஜிபிஏ ட்ரெண்ட் கிராஃப் அப்படின்னு ஒரு கிராஃப் இருக்கும். செமஸ்டர் வைஸ் நம்மளோட ஜிபிஏ வந்து இங்கே பிளாட் ஆகிருக்கும். இதை வச்சு நம்மளோட கரியர் ப்ராக்ரஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணித்தோம். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சிஜிபிஏ கால்குலேட்டர் இருக்கும். லெட் மீ ஓப்பன் த கால்குலேட்டர். சிஜிபிஏ கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு டாப்பில் வந்து சிஜிபிஏ எவ்வளோ இருக்குன்னு காட்டும். கீழே வந்து ஜிபிஏ அனலைசர் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த ஜிபிஏ அனலைசரோட பர்பஸ் என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 8.5 அப்படின்ற சிஜிபிஏ வந்து அட் த எண்ட் ஆஃப் 8th செமஸ்டர் எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் அதை என்ட்ரி பண்ணிவிட்டு அனலைஸ் அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா, நான் அதுக்கப்புறம் இருக்க ரிமைனிங் 4 செமஸ்டர்ஸ்க்கு 8.86 என்ற அப்ராக்சிமேட் ஜிபிஏ நான் எடுத்தேன் அப்படின்னா, அட் த எண்ட் ஆஃப் 8th செமஸ்டர் எனக்கு 8.5 என்ற சிஜிபிஏ ஓவராலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜிபிஏ அனலைசரோட ஒர்க். ஸோ கீழே வந்து நம்மளோட செமஸ்டர் வைஸாக நம்மளோட ஜிபிஏ எவ்வளோ அப்படின்றது கேட்டகரைஸ் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் செமஸ்டர் 1ல் வந்து 9 ஜிபிஏ எடுத்திருக்கேன். செமஸ்டர் 2ல் வந்து 7.57 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு செமஸ்டரோட ரிசல்ட்டை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே டாப் ரைட்டில் வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன செமஸ்டரோ, எக்ஸாம்பிள் 5th செமஸ்டர், அதோட கிரெடிட் என்ன, எந்த சப்ஜெக்ட் ஆட் பண்ண போகிறீங்களே அதோட கிரெடிட் என்னன்றதை இங்கே என்ட்ரி பண்ணணும். 3 கிரெடிட் பேப்பர். எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் பிட்ரிபிள்இ அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை ஆட் பண்ணுறேன். இப்போ எனக்கு கரண்ட்டாக அதில் எவ்வளோ கிரேட் கிடச்சிருக்கு அப்படின்றத நான் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா கீழே வந்து லாஸ்ட்டாக 5th செமஸ்டரில் பிட்ரிபிள்இன்றதே நம்மளுக்கு காட்டும். நீங்கள் என்ட்ரு பண்ணுற செமஸ்டரை பொறுத்து அதுவே வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கும். ஓகேவா? இப்போது எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதில் நான் கிளிக் பண்ணி எடிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ எனக்கு என்ன சேஞ்சஸ் வேணுமோ பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துடலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஏதோ சப்ஜெக்ட்ஸில் வந்து அரியர் இருக்குது அப்படின்னா நான் அந்த சப்ஜெக்டை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்மளோட கிரெடிட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் நேம் என்னமோ டைப் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் ஒரு நேம் டைப் பண்ணிப்போம். லாஸ்ட்டாக வந்து ஆர்ஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுதான் வந்து அரியரை வந்து மென்ஷன் பண்ணுறது. ஆட் சப்ஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே நீங்கள் அகைன் அங்கே வந்தீங்க, இங்கே ரெட் கலரில் ஷோ ஆகும் பேக்லாக் அப்படின்னு. பேக்லாக்னா இந்த சப்ஜெக்ட் நீங்கள் இன்னும் கிளியர் பண்ணல, கிளியர் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து எடிட் பண்ணிடுங்க அப்படின்னு அங்கேயே ஷோ ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து நோட்டிசபிள் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ பேக் போனீங்க அப்படின்னா நம்மளோட மார்க்ஸ் மெனுவில் இங்கே 9/10 சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு காட்டும் டாப்பில். 9/10 சப்ஜெக்ட்ஸ் என்ன மீன் பண்ணு அப்படின்னா, டோட்டலாக 10 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து 9 சப்ஜெக்ட்ஸ் தான் கிளியர் பண்ணியிருக்கீங்க. அதேமாதிரி கிரெடிட்ஸ்லேயும் 35 கிரெடிட்ஸ் டோட்டல், அதில் வந்து 32 தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு காட்டும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே போயிட்டு அகைன் அந்த செமஸ்டர் போயிட்டு அந்த சப்ஜெக்டை கிளிக் பண்ணி எடிட் கொடுத்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக என்ன கிரேட் கிடச்சிருக்கோ அதை கொடுத்து சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கால்குலேட் யுவர் சிஜிபிஏ. நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி இன்டர்னல் மார்க்ஸ் அப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். கீழே அதேமாதிரி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இன்டர்னல் மார்க்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாப்பில் வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க உங்களோட சப்ஜெக்ட் என்னவோ சப்ஜெக்ட்ஸ் நேம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் ஏஎம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் போடுறேன். சேவ் சப்ஜெக்ட் கொடுத்துட்டு அந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு வந்து மேலே வந்துடும். அதில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ நான் UT 1 கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா யூனிட் டெஸ்ட் 1க்கான மார்க் நான் என்னவோ அதை என்ட்ரி பண்ணுறேன். யூனிட் டெஸ்ட் 1 கூட நீங்கள் அசைன்மெண்ட் 1 சப்மிட் பண்ணியிருப்பீங்க, அதோட மார்க் என்னவோ அதையும் இங்கே நான் வந்து என்ட்ரி பண்ணுறேன். ஸோ இந்த 2 மார்க்கையும் வச்சு 40 மார்க்குக்கு உங்களை இன்டர்னல் எவ்வளோ அப்படின்றது ஷோ ஆகும். ஒன்ஸ் நீங்கள் அந்த 2 யூட்டியும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் மார்க்ஸை நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களோட டோட்டல் இன்டர்னல் மார்க் எவ்வளோன்றது இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ அதே மாதிரி கீழே வந்து உங்களுக்கு எக்ஸஸ்ஆர் அண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டு பாஸ், ஜஸ்ட்டு அந்த சப்ஜெக்டை கிளியர் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னல் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும், 100க்கு 45ன்றது மினிமம். 45 மார்க் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பாஸ் ஆகிடலாம்.
ஃபார் குட். 75 மார்க்ஸ் எடுத்தா ஒரு நல்ல மார்க்ன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, 100க்கு 66 எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவராலா 75 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுவா. இப்போ வந்து எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு சப்ஜெக்ட்ல வந்து மார்க் கம்மியா இருக்கு. இன்டர்னல் மார்க்ஸ், யூடிஸ்லாம் மார்க் கம்மியா இருக்கு. அசைன்மெண்ட்ஸ் மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி லெஸ் தென் 23 இருந்தா இந்த சிம்பிள் வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களோட மார்க் வந்து ஜிசிடியோட ரெக்வயர்மெண்ட்டை விட கம்மியா இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணும். ஸோ இப்போ வந்து நீங்க கீழ இருக்க இந்த பாஸ் மார்க்ஸ்ல சேஞ்சஸை பார்க்கலாம். பாஸ் மார்க்ஸ் வந்து 45 வந்து மினிமம். ஸோ இப்போ உங்களுக்கு இன்டர்னல் கம்மியாக இருக்கிறதுனால 52ன்னு காட்டுது. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் எடுத்தால் தான் இப்போ ஜஸ்ட் பாஸே பண்ண முடியும். அதுக்கப்புறம் இப்போ நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, இன்னும் நீங்கள் ஈவன் ஹையர் மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவராலாக ஒரு 75ன்ற குட் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே வந்து உங்களோட ஃபோனில் லோக்கலாக ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சிஸ் அப்படின்னா, ஏதோ ஃபோன்லேருந்து லாக் அவுட் ஆகிடுச்சு, இல்லை ஃபோன்லேருந்து ஆப் அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா, திரும்ப நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு இது எதுவும் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இருக்காது. அப்போ நீங்கள் எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வர வேண்டாம் அப்படின்னா, நீங்கள் மோர் செக்ஷன் போனீங்கன்னா பேக்கப் அண்ட் ரீஸ்டோர்னு ஆப்ஷன் இருக்கும். பேக்கப் அண்ட் ரீஸ்டோரில் போயிட்டு பேக்கப் நவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களோட அசோசியேட்டட் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் உங்களோட கூகுள் டிரைவில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதையும் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்கான வீடியோ கீழே லிங்க்கில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.